ஹாய் malaymalar.com viewers, நான் மியூசிக் டைரக்டர் கே பேசுகிறேன். ஒன்பது குரு படத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி என்னோட மியூசிக் யுத்தம் செய், ஆரோகணம், முகமூடி இந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட் படம் யுத்தம் செய் மிஷ்கின் டைரக்ஷனில் அண்ட் சேரன் சார் நடிச்சிருந்தார். என்னோட ஒரு ஃபவுண்டேஷன் இந்த படத்தில் எனக்கு கிடச்சது. ரொம்ப ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர் அண்ட் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸோட படம். அடுத்ததாக ஆரோகணம்ங்கிற படம் பண்ணேன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க ஆக்டர் அண்ட் அவங்களோட ஃபஸ்ட் டெபியூ ஆரோகணம் இந்த படம். ஸோ இந்த படத்துலேயும் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் மூணாவதாக முகமூடி. இது ஒரு பெரிய படம், பெரிய பட்ஜெட், பெரிய ஹீரோ. அண்ட் இந்த படத்தில் வாய்மூடி சுமார்டாங்கிற ஒரு சூப்பர் சாங் எனக்கு அமைஞ்சது. எல்லோரும் கேட்டிருப்பீங்க. எதிர்பார்த்த அளவோட ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு. அதுக்கு அடுத்ததாக அன்னையும் ரசூலும், ஒரு மலையாளமில் என்னோடய டெபியூ படம். டைரக்டரோட டெபியூ ராஜீவ் ரவி வந்து ஒன் ஆஃப் இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேமராமேனில் அவர் ஒருத்தர். அனுராக் காஷ்யப் பாலிவுட்டில், அவரோட எல்லா படத்துக்கும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். ஸோ இந்த படம் அது ரொம்ப சூப்பர் ரெஸ்பான்ஸ் அண்ட் மியூசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது. அண்ட் அமேசிங் ரெஸ்பான்ஸ் கேரளாவில், ஆல் ஓவர் த கண்ட்ரி. இந்த படங்கள்லாம் முடிச்சுட்டு எனக்கு அடுத்ததாக ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானரில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அந்த டைமில் எனக்கு பிடி செல்வகுமார் சார் என்னை அப்ரோச் பண்ணார் ஒன்பதுல குரு படம் பண்ணுறதுக்கு. இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஸ்டோரி, சூப்பர் ஸ்டார் காஸ்ட் அண்ட் ஒரு எனக்கு ஒரு கம்ப்ளீட்லி கமர்ஷியல் மாஸ் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஸ்கோப் இந்த படத்தில் கிடச்சிது. ஸோ completely jolly experience, jolly film. ஒரு 2.5 hours continuous non-stop laughter இருக்கும் இந்த படம் ஃபுல்லாக. ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். எல்லா கிட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் எனக்கு இந்த ஆல்பமோட ஒரு சூப்பர் சாங் எனக்கு ஒரு கிடச்சிருக்கு. ஒரு ஹைலைட்டான ஒரு பாட்டு கிடச்சிருக்கு. அந்த பாட்டு வாமச்சி. ஸோ வாமச்சி பாட்டு நாமத்குமார் சார் எழுதியிருக்காரு. அண்ட் எம்எல்ஆர் கார்த்திகேயன், முகேஷ், வேல்முருகன் பாடியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டியூன், ஒரு ஏர்த்தி, ஒரு ஃபோக் பேஸ்ட் டியூன். எனக்கு ஃபோக் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லா படத்துலையும் எனக்கு அமைஞ்சிருக்கு. சமூகவாதி, அது கன்னித்தேவு பொண்ணா, அப்புறம் பார் ஆந்தம் முகமுடியல, அப்புறம் இந்த படத்தில் வாமச்சி. ஸோ வாமச்சி ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு எல்லாருக்கும். எல்லா இடத்துலையும் டிவி, ரேடியோ அண்ட் வெளியூர்லேயும் ரொம்ப சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்பது குருவோட டைரக்டர் பிடி செல்வகுமார் சார். இவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பாப்புலர் பிஆர்ஓ அண்ட் நிறைய ஸ்டார்ஸ்க்கு மேனேஜர். விஜய், ஜீபா இவங்களுக்கெல்லாம் மேனேஜர். இவரோட ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுற இந்த படத்தை ஒரு டெபியூ இருக்குது. அண்ட் நிறையா ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில். வினய், சத்யன், பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ், சாம்ஸ், லக்ஷ்மி ராய், மந்த்ரா, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் படத்தில். அதுக்கேற்ற மாதிரி நிறையா டக்குன்னு போயிட்டுருக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு இமீடியட்லி லாஃப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ், சின்ன சுச்சுவேஷன், நிறைய டிஃப்ரெண்ட் சின்ன சப் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் படம் ஃபுல்லாக. ஸோ ஒரு கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபில்ம், என்டர்டெய்னரான ஒரு ஃபில்ம். நான் ஆப்வியஸ்லி படம் ரீரெக்கார்டிங் பண்ணும்போதெல்லாம் டப்பிங் எல்லா ஸ்டேஜ்லையும் பார்த்துருக்கேன் படத்தை. ரொம்ப ஆனஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணதுனால சொல்ல, ரொம்ப ஆனஸ்ட்லி என்ஜாய் பண்ண ஒரு ஃபன்னியான ஃபில்ம், கம்ப்ளீட்லி ஃபன்னி. நிறையா இப்போ ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆன படங்களில் காமெடிஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்கு நிச்சயமாக அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒன்பது குரு 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது ஆல் ஓவர். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு 2.5 hours நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு வரலாம் அந்த படத்தை பார்த்துட்டு. தேங்க்யூ.